நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்குள்ளே வச்சு சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈவன் ஒயிட் ரைஸ் கூடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே ஒன் பார்ட் கிரேவி மாதிரி நம்ம குக்கரில் செஞ்சிடலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அடுத்து இது கூட 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது இது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட அப்புறமா இது கூட கரம் மசாலா சேர்க்கணும். ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு சின்ன துண்டு தக்காளி 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து இது கூட காய்கறிகள் சேர்க்கணும். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். பட்டாணி காஞ்ச பட்டாணி முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். 2 கேரட், 4-5 பீன்ஸு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னா நீங்கள் பச்சை மிளகாவை நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம்ல அந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக காய்ந்த மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன், நார்மல் தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமான்னு பார்த்து தண்ணியோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ப்ரெஷர் முழுமையாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு மூடி ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் குருமா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இது பூரி கூட தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். அதனால தான் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட இல்லைனா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போது ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.